ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சட்டுன்னு செய்யக்கூடிய தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. முந்திரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. மீடியம் சைஸ் தேங்காய், ஒரு தேங்காவை ஃபுல்லாக துருவி எடுத்துக்கோங்க. நான் 2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். 2 கப்பு ரைஸுக்கு ஒரு தேங்காய் துருவுனா சரியாக இருக்கும். தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. எண்ணெய் பிரிஞ்சு, தேங்காயிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. லைட்டாக தேங்காவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து கொடுத்தீங்கன்னா போதும். தேங்காய் லைட்டாக வதங்கி தேங்காய் வதங்கின வாசனை வரும். அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் வதக்கல் ரெடி. நாம் வடித்து வச்சுருக்க சாதத்துலேருந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 கப்பு ரைஸு இதுக்கு சரியாக இருக்கும். தேங்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இல்லாட்டி சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேங்காய் சாதம் ரெடி. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்